ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்லேண்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி பார்த்த வீடியோடைய கண்டினியூஷன் தான். அதான் வாட்ஸ்அப்பில் எப்படி ஒரு சேட்டை லாக் பண்ணி மற்றவங்களுக்கு தெரியாமல் வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ லாக் பண்ண சேட் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மேலே டாப்பில் லாக்டு சேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த சேட் நமக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு லாக் சேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியாச்சுன்னா, அந்த சேட் வந்து லாக் ஆகிரும். உங்கள்கிட்ட பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்த உடனே லாக்டு சேட்ஸ் அப்படிங்கிறது மேலே வந்து தெரிகிற இந்த பூட்டு மாதிரி சிம்பிள் போட்டு தெரியும். இப்போ இதை ஓப்பன் பண்ணால் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு கொடுத்த உடனே மறுபடியும் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே நம்ம வச்சுருக்கிறது வந்து தெரியும். இப்போ வந்து இந்த மாதிரி லாக்டு சேட்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அதை ஹிட்டன் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரைட் கார்னர் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி லாக் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஹிட்டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து இப்போ சீக்ரெட் கோடு குடுக்குறதா இருந்தா, சீக்ரெட் கோடு அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, ஸோ அந்த சீக்ரெட் கோடு என்னன்னு கேட்கும். அந்த சீக்ரெட் கோட இதில டைப் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, மறுபடியும் அதே சீக்ரெட் கோட மறுபடியும் டைப் பண்ணிக்கோங்க. ச சி சீக்ரெட் கோட் டைப் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான். இப்ப நம்மளுடைய சேட் வந்து லாக் ஆகிருக்கும். லாக் ஆனது மட்டும் இல்லாம, அது ஹிட்டன் ஆகியும் இருக்கும். ஸோ யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. இதில எது சேட் லாக் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இப்ப நம்ம பேக் போய் பார்க்கலாம். எப்படி ஆகிருக்குன்னு பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த டெக்லாண்ட் தமிழ் அப்படிங்கிறதும் இல்ல. அதே மாரி அந்த லாக்டு சேட்ஸ் அப்படிங்கிற ஒரு பூட்டு சிம்பல் போட்டிருந்ததும் இல்ல. என்னன்னா, அந்த ஆக்சுவலா இருக்குது. பேக்கிரவுண்ட்ல அது வந்து க்ளோஸ் ஆகி இருக்குது. ஓகே. இப்போ வந்து நானே வந்து அத திரும்ப ஓப்பன் பண்ணணும் அப்டின்னா என்ன பண்றது? ஸோ இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணணும்னா இந்த சர்ச்ன்றதுல வந்துட்டு நம்ம ஒரு பாஸ்வேர்டு குடுத்தோம்ல, அந்த பாஸ்வேர்ட திரும்ப டைப் பண்ணணும். டைப் பண்ணீங்கன்னா, லாக்டு சேட்ஸ் அப்படிங்கிறது சிம்பல் பூட்டு சிம்பல் வந்து ஓப்பன் ஆவுன மாரி காட்டும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம என்ன ஹைட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ இன்கேஸ் எனக்கு மறுபடியும் இந்த ஹிட்டன் ஆன ஃபியூச்சர் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா, அகைன் நீங்க வந்து திரும்ப கிளிக் பண்ணிட்டு அந்த 3 டாட்ட கிளிக் பண்ணி, அன்லாக் சேட் அப்படின்னு குடுத்து, உங்க பாஸ்வேர்ட குடுத்துட்டீங்கன்னா, உங்க ஸ்க்ரீன் வந்து அன்லாக் ஆயிரும். எந்த லாக்டு சேட்ஸும் இருக்காது. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோட இது. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.